டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஆரம்பித்தது. அமெரிக்கா, இஸ்ரேல் இரண்டு நாடுகளும் இணைந்து முன்னர் நடத்திய தாக்குதல் போல இப்பொழுது ஈரான் மீதான தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஈரானினுடைய தகவலின்படி தலைநகர் தெஹ்ரானில் பெருந்தொகையான குண்டுகள் பலத்த சத்தத்துடன் வெடித்துக் கொண்டிருப்பதாகவும் 5 பெரும் இடங்களில் இப்பொழுது தாக்குதல் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் உடனடியாக அவசரகால சட்டத்தை பிறப்பித்திருக்கின்றது. இஸ்ரேலிய படைகளும் அமெரிக்காவுடன் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதலுக்கு உத்தரவிட்டதன் பின்னதாக தங்களுடைய மக்களினுடைய பாதுகாப்பிற்காக இதை செய்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார். தாக்குதல் சாதாரணமானதாக சிறிய தாக்குதல் போல் இல்லை என்றும் பாரிய அளவிலான தாக்குதல் நடைபெறப் போவதன் அடையாளமாகவும் இது இருப்பதாக கூறப்படுகின்றது. ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கமேனியினுடைய காரியாலயம் மீது பலத்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவரை பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்தி விட்டதாக ஈரானினுடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் என்னதான் பதிலடி, அதற்கான வேலைகள் அவசரமாக ஆரம்பிக்கப்பட்டு இருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. ஈரானினுடைய தாக்குதல்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அது குறித்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இப்பொழுது எதற்காக அவசரமாக தாக்குதலை ஆரம்பித்தார்கள்? ஈரான் அணுகுண்டை இந்த தாக்குதலை விட வேகமாக உருவாக்கி கொண்டிருப்பதாக இன்று காலை வெளியான செய்திகளின் பின்னதாக இந்த சம்பவத்தை நாங்கள் காண்கின்றோம். தெஹ்ரானுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அங்கு தொலைபேசி தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு இருக்கின்றன. இஸ்ரேலினுடைய வான்பரப்பு மூடப்பட்டு இருக்கின்றது. ஈரானினுடைய நிலையும் அதுவாகத்தான் இருக்கின்றது. இது மிக பெரும் மோதலாகவும் சர்வதேச நாடுகள் ஓட்டம் எடுத்த நிலையில், வான்பரப்புகள் மூடப்பட்ட நிலையில் ஆபத்தான ஒரு போர் நடைபெறப் போவதனுடைய அடையாளத்தினுடைய தொடக்கமாக இருக்கின்றது. ஈரான் முழுவதிலும் பெரும் புகை காண்டமாகவும் வெடி ஓசைகளாகவும் இருக்கின்றன. ஈரானினுடைய ஏவுகணை தொழிற்சாலை ஒன்றின் மீது தாக்குதல் நடைபெற்றதாக அமெரிக்கா தெரிவிக்கின்றது. அதனுடைய சேத விவரங்கள் தெரியவில்லை. ஈரானுடைய அணுகுண்டு உருவாக்க இடமாகிய ஈஸ்பாகன் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. தெஹ்ரான், டபிஸ், கெரமென்ஷா, கராச்சி, ஈஸ்பாகன் ஆகிய 5 இடங்களிலும் குண்டுகள் மழையாக பொழிந்திருக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு பெயர் சிங்கத்தின் கர்ஜனை என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. ஈரானும் சிங்க அடையாளம் கொண்டதாக இருக்கின்றது. ஈரானிய சிங்கத்தினுடைய கர்ஜனை எப்படி இருக்க போகின்றது என்பது இந்த ஆடுகளத்தின் அடுத்த கேள்வியாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நிமிடத்துக்கு நிமிடம் காட்சிகள் மாறக்கூடிய சூழல் இருக்கின்றது. உடனுக்குடன் தர காத்திருக்கின்றோம். இதற்கிடையில் பிரான்ஸ் அணுகுண்டை நிறுத்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பிரான்சினுடைய அணுகுண்டை ஏவுகின்ற டாக்டரின் திறக்கப்பட்டு இருப்பதாக பிரான்சிய அதிபர் அறிவிப்பு. அதேவேளை பிரான்சினுடைய போர்க்கப்பல் ஸ்வீடனுடைய மெல்மி நகரத்தில் நிற்கின்றது. அதன் மீது ரஷ்யாவினுடைய கண்காணிப்பு ஆளில்லா விமானங்கள் பறந்திருக்கின்றன. இந்த விவகாரம் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா என்பது அல்ல. இது மேலும் பல விவகாரங்களை தூண்டிவிட போகின்றது. அதற்கேற்ப ஐரோப்பா அணுகுண்டை கையில் தூக்கி இருக்கின்ற நிலையையும் காண்கின்றோம். இது தொடர்பாக சற்று முன்னர் எம்மால் தயாரிக்கப்பட்ட செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். யாரை நம்புவது தெரியவில்லை. பிரான்ஸ் தன்னுடைய அணுகுண்டை வடபுல பிரான்சில் நிறுத்துவதற்கான உத்தரவை பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் மேக்ரோங் பிறப்பித்தார். பிரான்சிடம் 290 அணுகுண்டுகள் இருக்கின்றன. இந்த அணுகுண்டுகள் உலகத்தின் மிக மிக நவீனமானவை. நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்தும் விமானங்களில் இருந்தும் தரையில் இருந்தும் எதிரிகளின் இலக்கை தொடக்கூடியவை. இந்த அணுகுண்டுகளை யார் விசையை அழுத்துவது என்றால் அது பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோங் தான். அமெரிக்கா அல்ல என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஏன் அமெரிக்கா அல்ல என்றால் இப்பொழுது அமெரிக்காவினுடைய 100 அணுகுண்டு ஏவுகணைகள் ஐரோப்பாவை பாதுகாப்பதற்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த அணுகுண்டு ஏவுகணைகளை ஐரோப்பாவை பாதுகாப்பதற்காக ரஷ்யா மீதோ அல்லது ஈரான் மீதோ அமெரிக்கா ஏவுமா என்றால் அதனுடைய மூல விசை அமெரிக்காவுடன் தான் இருக்கின்றது. ஐரோப்பா விரும்பியபடி ஒரு போரை நடத்துவதற்கு அந்த அணுகுண்டுகள் உதவாது என்பதை அமெரிக்காவிடமிருந்து F-35 போர் விமானங்களை வாங்கியதன் பின்னதாக அதனுடைய மூலச்சூத்திரம் அமெரிக்காவிடமே இருப்பதனால் அந்த விமானங்களை குப்பையில் வீச வேண்டும் என்று ஐரோப்பா கூறியிருந்தது. இப்பொழுது அமெரிக்காவினுடைய 100 அணுகுண்டுகள் ஹொலந்து நாடு, துருக்கியில் கூட வைக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனி போன்ற இடங்களில் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த அணுகுண்டுகளை
அமெரிக்கா தான் பாவிக்கலாமே அல்லாமல் ஐரோப்பா தன்னுடைய பாதுகாப்பிற்கு பாவிக்க முடியாது. எனவே பிரிட்டனில் இருக்கின்ற 250 அணுகுண்டுகளையும் பிரான்சில் இருக்கின்ற 290 அணுகுண்டுகளையும் இரண்டையும் ஒன்றாக இணைத்து ஐரோப்பாவிற்கான அணுகுண்டு பாதுகாப்பு குடை ஒன்றை உருவாக்கி ஐரோப்பா தானே விசையை தட்டுவதற்கு ஏற்றவாறு அதை நிறுத்த வேண்டும் என்று பணிகள் ஆரம்பித்திருக்கின்றன. டாக்ட்ரின் என்று கூறப்படுகின்ற அணுகுண்டை ஏவுகின்ற ஏவு தளங்கள் இப்பொழுது அமைக்கப்பட இருக்கின்றன. எந்தெந்த இடங்களில் இந்த தளங்கள் அமைக்கப்பட போகின்றன என்பதுதான் இப்பொழுது கேள்வி. ஐரோப்பா முழுவதையும் பாதுகாப்பதற்கான ஏற்பாடாக இவைகள் வர இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய நிலை தடுமாறிய போக்கு காரணமாக பிரான்ஸ் இந்த எத்தனத்தை எடுத்திருக்கின்றது. அடுத்து இந்த அணுகுண்டுகளில் முக்கியமான கேள்வி, ஐரோப்பாவில் பல தலைவர்கள் இருப்பதனால் யாரெல்லாம் இணைந்து இறுதி முடிவை எடுப்பதென்பது ஒரு கேள்வி. பிரான்சை பொறுத்தவரையில் தன்னுடைய அணுகுண்டை தீர்மானிப்பது பிரான்சிய அதிபர் தான் என்று கூறியிருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் அமெரிக்காவிற்கும் பிரான்சிற்கும் இடையே என்னதான் வேறுபாடு என்கின்ற ஒரு குழப்பம் இருக்கின்றது. பிரான்சை பொறுத்தவரையில் நெப்போலியன் காலத்திற்கு முன்னர் இருந்தே ரஷ்யாவிற்கு கப்பம் கட்டுவது போல திரை மறைவில் பிரான்சினுடைய பணம் சென்று கொண்டிருந்தது. ஆகவே பிரான்சிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே திரைமறைவில் இருக்கின்ற உறவு அமெரிக்காவிற்கு தெரியும். எனவே பிரான்சினுடைய அணுகுண்டு ஐரோப்பாவிற்கு பாதுகாப்பானது தானா என்ற கேள்வியும் அதற்குள் இருக்கின்றது. இப்படி அணுகுண்டுகளை நிறுத்துவதாக இருந்தால் பெரும் செலவு ஏற்படும். எந்தெந்த நாடு எவ்வளவு பணத்தை கொடுப்பது என்பதில் குழப்பம் ஒன்று ஏற்படும். இரண்டாவதாக, இந்த அணுகுண்டுகளை பராமரிப்பதற்கு இப்பொழுது பிரான்ஸ் வருடம் தோறும் 5.6 பில்லியன் யூரோக்களை செலவிட்டு கொண்டிருக்கின்றது. இந்த செலவை ஐரோப்பிய நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். அது சாத்தியமானதாக அமையுமா என்பதும் அடுத்த கேள்வியாக இருக்கின்றது. பிரான்சினுடைய அணுகுண்டுகள் வெளிவந்திருக்கும் நிலையில் இப்பொழுது பிரான்சினுடைய சார்ல்ஸ் டி கூலே என்கின்ற போர்க்கப்பலானது ஸ்வீடன் நாட்டினுடைய மெல்மி துறைமுகத்தில் கட்டப்பட்டிருக்கின்றது. நேட்டோவினுடைய படைத்துறை பயிற்சிக்காக இது வந்திருக்கின்றது. 290 மீட்டர் நீளமான இந்த போர்க்கப்பல் கட்டியிருந்த வேளையிலே ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானம் அதிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் வந்ததாகவும் இதை விரட்டுவதற்கு GPS ஜம்பிங் முறையை பயன்படுத்தி விரட்டி அடித்ததாகவும் ஸ்வீடன் கூறுகின்றது. இதற்கு தொலைவில் இருந்த ரஷ்யாவினுடைய போர்க்கப்பலில் இருந்து இந்த விமானம் அனுப்பப்பட்டதாகவும் கூறியிருக்கின்றது. ரஷ்யா இதை மறுத்திருக்கின்றது. ஆனால் பிரான்சினுடைய போர்க்கப்பல் நிலை பெற்றிருப்பதானது ரஷ்யாவிற்கு சிக்கலாகவே அமையும். ஏனென்றால் பிரான்சினுடைய போர்க்கப்பல்கள் உலகத்தரம் வாய்ந்தவை. அவற்றினுடைய பெருமை போர்க்களங்களில் இன்னமும் சரியான முறையில் பேசப்படாத நிலையில் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த விவகாரங்கள் எல்லாம் ஏதோ ஈரான் போருக்காக நடைபெறுகின்றன என்று மற்றவர்கள் நினைத்தாலும் ஈரான் என்பதை காரணமாக காட்டி ரஷ்யாவிற்கு எதிராக இவர்கள் அணிவகுத்துக் கொண்டிருக்கின்றார்களா என்று ரஷ்ய அதிபர் புட்டின் சந்தேகப்படக்கூடிய இடமும் இருக்கின்றது. இந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது என்றும், இப்படி வரக்கூடாது என்பதற்காகத்தான் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்ய அதிபர் நடத்தினார். உக்ரைன் மீதான தாக்குதல் 4 ஆண்டு முடிந்த நிலையில் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடாது என்று ரஷ்ய அதிபர் சொன்னாரோ அந்தந்த இடங்களுக்கெல்லாம் நேட்டோ வந்துவிட்டது. ஆனால் தனக்குள் பகை இருப்பது போலவும் அதேவேளை தன்னை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கோணத்திலும் அணுகுண்டுகளை நிறுத்தியபடி நேட்டோ தயாராகி இருப்பதை திரைமறைவில் இருந்து பார்க்கின்ற ரஷ்ய அதிபர் புட்டின் இது ஈரானுக்காகவா இல்லை தனக்காகவா என்று சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது கள நிலவரமாக இருக்கின்றது. பிரான்சினுடைய அணுகுண்டு நிறுத்தல் என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. அது ஈரான் போரை விட ஆபத்தான ஒரு இடத்தை குறிப்பிடுகின்றது. ஜெர்மனிக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்குவதற்கு பிரான்ஸ் புறப்பட்டிருக்கின்றது. எனவே ஜெர்மனியை 3வது உலக மகா யுத்த எதிரி என்று கருதி ரஷ்யா அணிவகுக்க முடியாத ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். அடுத்து ரஷ்ய அதிபர், சீனா ஆகிய நாடுகளினுடைய ராஜதந்திர வியூகங்கள் எப்படி செல்ல போகின்றன, இந்த நாடகங்களுக்கு எதிராக அவர்களினுடைய நாடகங்கள் என்ன என்பதை ஈரானினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையில் இருந்தே கண்டறிய முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.